அதில் இதே நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம்னா, புதுசாக நம்மளோட சேனலுக்காக ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருக்கோம். அதாவது ட்ரைபேட், லைட் வெயிட் ட்ரைபேட். ஸோ இந்த ஸ்டாண்டோட அன்பாக்சிங் ப்ளஸ் இது எப்படி இருக்குங்கிறது, இது குவாலிட்டியெல்லாம் எப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம வாங்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட், அதாவது நம்மளோட காசில் வாங்கக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு. ஸோ இதோட அன்பாக்சிங்கை பார்ப்போம். கூடவே இதில் என்னெல்லாம் கொடுக்குறாங்களேன்னு பார்ப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அன்பாக்ஸ் பண்ணிப்போம். அன்பாக்ஸ் பண்ணுற முன்னாடி இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா SYVOங்கிற பிராண்டு. ஸோ மாடல் பார்த்தீங்கன்னா S-150ங்கிற மாடல், லைட் வெயிட் ட்ரைபேட். ஸோ இதோட யூஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஃபோன், ஆக்ஷன் கேமரா, அதுக்கப்புறம் ஐபேட் இதில் எல்லாமே வச்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஹைட்டு வித் இது எல்லாமே அவங்க வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணிப்போம். ஸோ ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு பை. ஓகே, ஸ்டாண்ட் இருக்கு. கூடவே பார்த்தீங்கன்னா ஓகே ஓப்பன் பண்ணு. ஒரு மொபைல் போர்டு கொடுத்துருக்காங்க. ஐ திங்க் இது ஐபேடும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்டாண்டில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, சைடில் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இது வாரண்டி கார்டுங்கிற மாதிரி நினைக்கிறேன், தெரியல இது என்னங்கிறது. ஃப்ரோமோ ஸ்டாண்ட். ஸோ இதுதான் அந்த ஸ்டாண்டு. ஸோ இது ஒரு சின்ன ஸ்டாண்டு தான். ஸோ நீங்கள் பெரிய ஸ்டாண்டெல்லாம் நினைக்காதீங்க, ரொம்பவே சின்ன ஸ்டாண்டு தான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இது ரொம்ப பிடிக்கும் காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கும். சேம் டைம் பார்த்தீங்கன்னா ரேட்டும் கம்மி. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 898 rupees. இது இப்போதைக்கு அந்த ஆஃபரில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுதான் நான் வந்து வாங்கக்கூடிய ஃபஸ்ட்டு கேமராவுக்கும் சரி மொபைலுக்கெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டு. ஸோ அப்போ எப்படி ப்ரோ இப்போ நீங்கள் வந்து வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லைட் ஸ்டாண்டு, அதாவது நம்ம வந்து மேரேஜ் ஹவுஸில் வந்து வைக்கக்கூடிய அந்த லைட் ஸ்டாண்டு, அதாவது ஃபோட்டோகிராஃபி யூஸ் பண்ணக்கூடிய லைட் ஸ்டாண்டு. ஸோ அதில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுவும் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டாண்ட் அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி என் ஹைட்டு எவ்வளோ வருதுங்கிறத அவங்க வந்து ஷோ பண்ணுறேன். என்ன ஒரு ஸ்டாண்டர்ட் ஆகும் தானே கேட்குறீங்க, கீழே இருக்கணும் இதுங்க ஹைட்டுன்னு ஏன் சார். ஸோ இதை யூஸ் பண்ணவும் தெரியுதுங்களா, இது பார்த்திங்கன்னா டோட்டல் ஹைட்டு, அதாவது நம்ம
மொத்தமாட்டு ஒரு ஸ்டாண்டை நம்ம ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த இதை வந்து ஹைட் ஏற்றுறது தான். ஸோ இதில் ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு லாக் வரும். இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ்லேயே உங்களுக்கு வந்து முடிச்சிடும். அதாவது இதை அவங்க வந்து தூக்கி வச்சுருக்கோம். பட் இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்த வந்து அவங்க வந்து கேப் விட்டுருக்காங்க. பட் இதுவும் நல்லா தான் இருக்குது. இது ஒரு லாக் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ மடக்கிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். மற்ற மாதிரியான ஸ்டாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து சேர்த்து தான் அவங்க தூக்கிட்டு வருமே தவிர தனியாக வராது. ஸோ இது தனியாக வர்றது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம கேமராவும் இதை வந்து வச்சுக்கலாம். கேமரா வந்து கண்டிப்பாக இது வந்து வெயிட் தான் இதோட, அதாவது இதில் எவ்வளோ வெயிட்டான திங்ஸ் வைக்கலாங்கிறத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இதில் வந்து சைடில் வந்து போடுறேன். ஸோ அதை பார்த்தவங்க பார்த்துட்டிங்கன்னா இந்த பிளேஸில் தான் நம்ம வந்து கேமரா வச்சு லாக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த இதை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ப்ரொடெக்டும் பண்ணிக்கலாம். இதில் இடத்துக்கு தெரிஞ்சதான் போங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ ஒரு நிமிஷம் நான் இதில் இன்னொரு ஹோல்டர் வந்து இதில் இன்னொரு ஹோல்டர் நான் வந்து எடுத்து வச்சுட்டு வரேன். அதாவது கேமராவை நம்ம இதில் வந்து வச்சு பார்க்கலாம். 1 minute. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து Canon US60D கேமரா. ஸோ இதில் நம்ம ஆல்ரெடி வந்து இந்த ஹோல்டர் வந்து அடியில் வச்சுருக்கோம். ஸோ இது இப்போ நான் வந்து இதை வச்சுட்டு நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேமரா பேட்டரிக்கான ஹெட்டு. ஃபைனலாக பேட்டரி கிடைத்து விட்டது. இப்பொழுது பேட்டரியை நம்ம கேமராவில் போடுவோம். ஓகே, கேமரா ஆன் ஆகியது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து வைக்கலாம். ஒரு கத்தியான் ஓகே, இப்போ நம்ம வந்து வச்சுட்டோம். ஸோ இதோட வியூ நான் வந்து போடுறேன். ஹெட்டை வச்சு இன்னும் ஷேக் இருக்குது. ஸோ இது லூஸ் ஆகிறதா ஷேக். ஸோ இதான் வந்து கேமரா வியூ. இதில் தான் நம்ம வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதாங்க இந்த ஸ்டாண்டோட அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் என்னோட இது. பட் இது குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் கொடுத்து தரம் வந்து வாங்கிடுவோங்க. ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதோட பாக்ஸில் நீங்கள் போட்டுருக்க ரேட்டு பார்த்தீங்கன்னா 5000 போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிங்க. சூப்பரான ஒரு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ நான் ரேட்டிங் எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்தா வாங்கினேன். நீங்கள் வாங்கினதால ரேட்டிங் எல்லாம் செக் பண்ணி பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அவங்க வந்து பெஸ்ட்டாக சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இந்த வெட்டிங்க்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி போகிறவங்ககிட்ட கேட்டுருவாங்க. கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் இதே மாதிரியான ஸ்டாண்ட் வந்து வாங்கிக்கோங்க. சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு ஏதாச்சும் டிப்ஸ் வந்து வாங்கணும்னா கண்டிப்பாக அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து போட ட்ரை பண்ணலாம். இது என்னோடய ஃபஸ்ட் அன்பாக்சிங் அப்படின்னு சொல்ல ஆசை தான். பட் ஆல்ரெடி நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து பண்ணியிருக்கோம். அது ஷார்ட்ஸில் வந்துருக்கும். அதுவும் காமெடியாக தான் இருக்கும். ஸோ இதோ அது ஒரு பெரிய அன்பாக்சிங்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனால் சார் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துச்சுன்னா கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணி ஆன்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் கிளிக் கமெண்ட் செக்ஷன் Instagram, Telegram நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தேன்.